போராட்டமானது நெடுங்காடு விவசாயிகள் சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 விஷயத்தை முன்னிறுத்தி தான் இந்த சாலை மறியலே நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல முதலாவது என்னன்னா, நெடுங்காடு வருவாய் கிராமம் ஒரு 4 கிராமத்தை உள்ளடக்கியது. அதுல குறும்பாகரம், பொன்பேத்தி, மேலக்காசாக்குடி, புத்தக்குடி, இந்த 4 கிராமத்துக்கும் இதுவரையிலும் விஏஓவே இல்லை. ஒரே ஒரு விஏஓ என்ன பண்றாருன்னா 4 கிராமத்து வேலையும் பாக்குறாரு. 5 கிராமத்து வேலையும் அவர் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வராரு. அந்த ஒரு விஏஓ எப்படி 5 கிராமத்துக்கு வேலை செய்ய முடியும்? ரெண்டாவது, அவரும் ஒரு மனிதர் தான், அவராலையும் 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்சதுல எல்லாமே நர்சரி ஸ்டேஜ்னா நாத்து பருவத்துல 15 நாள் நாத்து முழுகி போயிட்டு, அந்த முழுகி போன நாத்துக்கு வேளாண் துறை என்ன சொல்றாங்கன்னா, 2 கிலோ யூரியாவும் 1 கிலோ ஜிங்க் சல்பேட்டும் அடிச்சீங்கன்னா அந்த நாத்து உங்களுக்கு ரெக்கவரி ஆகும்னு அவங்க சொல்றாங்க. 1 கிலோ யூரியா கூட நெடுங்காட்டுல கிடைக்கல. 2 தனியார் இடத்துல வருது. எப்ப விக்கிறாங்கன்னே தெரியல. ஆரம்ப காலகட்டத்தில் யூரியாவோட விலை 285 ரூபா, இப்ப 300 ரூபா. அந்த யூரியா வாங்குறதுக்கும் கூடுதலா 600 ரூபாய்க்கு இடுபொருள் வாங்க சொல்றாங்க. அந்த இடுபொருள் இப்போதைக்கு எங்களுக்கு தேவை இல்லாத ஒரு விஷயம். அடுத்தது, இப்ப விவசாய கடன் உதவிக்கு விஏஓ சர்டிபிகேட் வேணும். ரெண்டாவது, அங்க நடக்கக்கூடிய அந்த விவசாய கடன் உதவி சொசைட்டி ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தலும் நாங்க எதிர்நோக்கி தான் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, லாபமோ நஷ்டமோ ஒரு பிளாஸ்டிக் ஒண்ணு இயங்கிட்டு இருந்தது. அந்த பிளாஸ்டிக் இப்ப சுத்தமா மூடிட்டாங்க. அப்ப அந்த பிளாஸ்டிக் மூடினதுனால சுத்தமா நாங்க இது இடுபொருளா இருந்தாலும் சரி, நெல் விக்கிறதா இருந்தாலும் சரி, தமிழக பகுதியில கொண்டு போய் தான் நாங்க வாங்கிட்டு விவசாயம் பண்ற மாதிரி இருக்கு. தமிழக பகுதியில நாங்க கொண்டு போய் இந்த நெல்லை விக்கணும் அப்படின்னா பட்டா சிட்டா கேட்கறாங்க. நிலம் இருக்கிறது புதுவை மாநிலத்துல, பட்டா சிட்டா கேட்கறது தமிழ்நாட்டுல. இடையில இருக்கக்கூடிய வியாபாரி என்ன விலை வைக்கிறாங்களோ அந்த விலைக்கு நாங்க கட்டுப்பட்டு தான் நெல்லையும் விற்கிறோம், உரத்தையும் வாங்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவி இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டிதான் இந்த சாலை மறியல் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம்.